காலை வணக்கம் நண்பர்களே. இந்த அலிபி ஆளின்மை அலிபி என்ற ஒரு டிஃபென்ஸ் இருக்குது. அதாவது சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் அங்கே இருந்ததாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டு அவர் ஏதோ ஒரு குற்ற செயல் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட நேரத்தில் அவர் அந்த இடத்துல இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் வைத்திருந்தால் அதை வச்சு அவர் அந்த வழக்கை தடுத்து கொள்ளலாம். குவாஷ் ப்ரொசீடிங்ஸ் போட முடியுமான் போது பல காலமாக இல்லை, அது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இருக்கிறதுனால ட்ரையலில் தான் முடிவு பண்ணோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இடையில் அந்த தீர்ப்பில் ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆர் சூர்யா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஆர் சூர்யா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் 2023 பாகம் 1 பார்ட் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 552 மெட்ராஸ். அடுத்தது அதே மாதிரி சிமிலர் 2023 பார்ட் 1 லா வீக்லி கிரிமினல் 869 மெட்ராஸ். ஆர் சூர்யா வர்சஸ் ஸ்டேட். அதில் இந்த அலிபி கிரவுண்டு அவர் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறதுக்கு பப்ளிக் டாக்குமெண்ட், அரசு ஆவணங்கள் இல்லை பொதுமக்கள் எல்லார கவனத்துக்கும் வைக்கப்படுகின்ற ஆவணங்கள் மூலமாக நீதிமன்றத்தில் குவாஷ் ப்ரொசீடிங்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை தயவுசெய்து பார்த்து. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது இல்லை இந்தியன் பீனல் கோடில், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸு, எக்ஸசிவ் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸு, இந்த அலிபிலாம் கிரவுண்ட்ஸ் இருக்கும்போது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரல் எக்ஸப்ஷனில் நீங்கள் டிஃபென்ஸ் எடுத்திங்கன்னா பேர்டன் உங்கள்கிட்ட தான், நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். அப்படி இருந்தோம் குவாஷ் ப்ரொசீடிங்ஸ் பண்ணணும்னா பப்ளிக் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நிரூபிக்கலான்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க, உங்களுக்கு உதவும். காலை வணக்கம்.